வந்து கரூர். அங்க வந்து கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். அங்க நான் வந்து சின்ன வயசுல இருந்து போனதுல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க சார், ஐயோ தங்க பொண்ணு மாதிரி யாராலையுமே முடியாது அப்படின்னு. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ ஏங்க அப்படின்னு கேட்டா, இது மாதிரி கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. வெக்கத்தை பாருங்களேன். அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே எப்படி சொல்றது, எங்க அம்மாவா எங்க அப்பாவா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன். அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக மாமா. இந்த சைடு பார்த்தா திருவிழா பசங்க, அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு, சரி பின்னாடி திரும்பலான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணுன்னு எல்லாம் போட்டி போட்டு இருப்பாங்க. நல்ல வாழ்வுதான் உனக்கு. குஷியான வாழ்க்கைய அத்தனை பெரிய உரி அடிச்சு கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு நின்னு கல்யாணம் பண்ணிக்கிச்சு. சங்கர் மாமாவை பல தடைகளை தாண்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணவங்க நீங்க தான். ஆமாங்க சார். அப்படி லவ். ஆமாங்க சார். கட்டினா அவரை கட்டவே இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர். அப்பா அம்மா 2 பேருமே மேரேஜுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருக்காங்க. சொல்லுச்சு. அங்க போகும்போது அப்பா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காரு. அந்த பாட்டை வச்சுதான் அம்மாக்கும் அப்பாவுக்கும் காதல் உருவாயிட்டு இருக்கு. என்ன பாட்டது? எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச மாமா. அந்த பாட்டு வந்து அப்பா ஃபர்ஸ்ட் பாடினாரு. அதை பார்த்து தான் அம்மா அப்பாவை விரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா லவ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டங்கிறானுங்க. ஒரு சாங் பாடினாலே லவ் பண்ணிடலாம் போல இருக்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.